Hello everyone, welcome to RSK NEET Academy. நான் உங்கள் ஜிபி சார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி லெசனோட இன்சைட் ப்ராப்ளம்ஸோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 1.8 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது NCERT புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னா 24ல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா the density of 3m solution of NaCl is 1.25 gram per ml. Calculate the molality of the solution. So NaCl solution கொடுத்துருக்காங்க. அவரோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.25 கிராம் per ml கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் 3 மோலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 3 மோலாரிட்டி. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துட்டு மொலாலிட்டி கேட்குறாங்க. இந்த சொல்யூஷனோட என்ன கேட்குறாங்கன்னா மொலாலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மொலாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு டேட்டா வச்சு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் NaCl solution density 1.25 gram per ml இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே போல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அதாவது 3mன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3m அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, density of 3m solution of NaCl. So 3m NaCl solution இது எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மொலாரிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 liter of the solution or per liter of the solution சொல்லுவோம். அப்போது எவ்வளோ மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ஓகே 1 லிட்டரில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கோ அதுதான் ஓகே அந்த சொல்யூஷனோட என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டு மொலாரிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3m NaCl சொல்யூஷன் அப்படிங்கும் போது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா 3 moles of NaCl 3 moles of NaCl present in 1 liter of the solution. 1 liter of the solution. அப்போ 3 moles of NaCl present in 1 liter of the solution என்னன்னு சொல்றாங்க 3m NaCl வச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா அப்போ 3 moles per liter எடுத்துக்கலாமா, 3 moles per liter. அப்போ NaCl இருக்காங்க இல்லையா, NaCl எப்படி எடுத்துக்கலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3 moles per liter. 3 moles per liter எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க அந்த 3m நான் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா NaClோட நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ வந்திருக்கு நமக்கு 3 moles per literன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மொலாலிட்டி? Molality is equal number of moles of solute divided by mass of solvent in kilogram. Mass of solvent in kilogram. ஸோ இதுதான் வந்து மொலாலிட்டிக்கான ஃபார்முலா. This is the formula of molality. ஸோ மொலாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தெரிஞ்சிருக்கணும், டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகே என்ன பண்ண முடியும், என்னால் மொலாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். சரி சார், இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது இப்போ NaCl சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் அந்த வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் NaCl சொல்யூஷனில் 3m NaCl சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ 3 moles of NaCl இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்யூஷனோட டென்சிட்டி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிச்சிட்டு ஓகே ஃபைனலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எப்படி மொலாலிட்டி வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டென்சிட்டி அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குது, அதோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க NaCl solution density 1.25 gram per ml, ரைட். ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன, D is equal to m/v, D is equal to m/v. இப்போ NaCl சொல்யூஷனோட டென்சிட்டி இருக்கு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்யூஷனோட மாஸை கண்டுபிடிக்க போறேன். மாஸ் ஆஃப் சொல்யூஷன், இந்த டென்சிட்டியை வச்சு என்ன கண்டுபிடிக்க போறேன், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன் 1 liter மாஸ் ஆஃப் இப்படி எடுத்துக்கலாம், mass of NaCl solution in 1 liter. 1 லிட்டரில் NaCl சொல்யூஷனோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாஸ், இதில் தான் நீங்கள் மாஸ் வேணும் என்ன பண்ணிக்கலாம், மாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வால்யூம் இந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ D இன்ட்டு வின்னு கிடைக்குமா, மாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு வி. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு D என்னன்னு தெரியும், 1.25 தெரியுமா நமக்கு, 1.25 கிராம் பர் ml இன்ட்டு 1 லிட்டர் அப்படிங்கும்போது இது ml இருக்கு டென்சிட்டி. இப்போ 1 லிட்டர் சொல்யூஷன் அப்படின்னா அதை நான் mlக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா 1000 ml இன்ட்டு 1000 ml. ஸோ இப்போ இங்கே யாரெல்லாம் கேன்சலேஷன் ஆகிடுவாங்க அப்படின்னா இந்த mlலும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் வந்து கிராம் மட்டும் தான் இருக்கும். 1.25 இன்ட்டு 1000 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1250 கிராம் கிடைக்கும். we get finally 1250 கிராம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் NaCl சொல்யூஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா 1250 கிராம். இப்போ சொல்யூஷனோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வெண்ட்டோட மாஸ் என்ன கண்டுபிடிக்கல, சொல்யூஷனோட மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜென்ரலாக இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா யாரோட மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், மாஸ் ஆஃப் NaCl சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா ஒரு சொல்யூஷன் இருக்கு, மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஸோ எதை ஆட் பண்ணனா ஓகே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் solute plus mass of solvent. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணனா தான் எனக்கு என்ன கிடைக்குன்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு ஃபார்முலா. ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் அப்படின்னா solute plus solvent, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம சொல்யூஷன் சொல்ல போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் solute plus மாஸ் ஆஃப் solvent. இப்போ இதை வச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி மாஸ் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு தெரியுமா, மாஸ் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு தெரியும். அதே போல் மாஸ் ஆஃப் சொல்யூட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எனக்கு தெரியும், அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை வச்சு மாஸ் ஆஃப் சொல்யூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே ஃபார்முலாவை இதை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தான் உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, மாஸ் ஆஃப் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மைனஸில் வந்துடும். ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்
it is equal to என்ன வரும் mass of solution minus இந்த சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா mass of minus mass of solute. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம mass of solvent கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா mass of solute எனக்கு வேணும். ஏன்னா mass of solution நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். mass of solution கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது mass of solute தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி mass of solute நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா solute யாருன்னு சொல்லியிருக்கோம், which one is act as a solute, NaCl தான் solute ஆக்ட் ஆகும். அப்போ NaCl வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 3 மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 மோல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா mass of solute is equal to what is the number of moles of NaCl, 3 moles. இப்போ NaCl எடுத்துட்டீங்க அப்படின்னா NaCl. So what is the molar mass of NaCl? What is the molar mass of NaCl அப்படின்னா Na பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா Na-வுக்கு 23 molar mass, Cl-க்கு 35.5. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 58.5 கிராம் வரும். வருதா 5 8 ஓகே 58.5 கிராம். ஸோ அப்போ ஒரு NaCl-ஓட மோலார் மாஸ் வந்து 58.5 கிராம். அப்போ 3 மோல்ஸில் அவங்களுடைய ஓவரால் மாஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 3 மோல்ஸ் ஆஃப் NaCl இன்ட்டு 58.5 கிராம். 3 × 58.5 கிராம். இதை நீங்கள் டோட்டலாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 175.5 கிராம்னு கிடைக்கும். 175.5 கிராம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? பாருங்க, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். மாஸ் ஆஃப் NaCl சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 1250 கிராம், 1250 கிராம். அதே போல் மாஸ் ஆஃப் சொல்யூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 175.5 கிராம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நமக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு ஃபைனலாக கிடைச்சிடும். ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு mass of solvent is equal to solution oda weight எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 1250 கிராம் minus of solute 175.5 கிராம். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, நமக்கு ஃபைனலாக என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா you get finally 1025 கிராம். 1000 ஃபைனலாக உங்களுக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா 1074.5 கிராம் கிடைக்கும். 1074.5 கிராம். இது வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மொலாரிட்டி. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா, சாரி மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by mass of solvent in kilogram. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு தெரியும் 3 moles of NaCl divided by mass of solvent. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், what do you get finally 1074.5 கிராம். அவ்வளோதான். இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொலாலிட்டி it is equal to what is the number of moles, 3 moles divided by what is mass of solvent 1074.5 கிராம். கிராமில் இருக்குது. இப்போ கிராமை கிலோகிராமுக்கு மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 1000 வரும். இல்லை என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்டு 1000 போட்டுக்கலாம். இன்ட்டு
1000 divided by 1000 தான் ஓகே நமக்கு 1074.5 divided by 1000 இந்த divided by 1000 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும் மல்டிபிள் 1000 ஆகிடும் அப்போது 3 into 3 into 1000 என்ன ஆகிடும் நமக்கு 3000 ஆகிடும் ஓகே we get what 3000 divided by 1074.5 ஸோ இங்கே கீழே 1000 இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸ் பாசிபிள் இருக்குது 3 டைம்ஸ் வரும் இப்போ 1074ங்கிற நமக்கு என்ன பாசிபிள் இருக்குன்னா ஓகே 2 பாயிண்டில் வரதுக்கு பாசிபிள் இருக்குது ஸோ ஆன்சர் எதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 பாயிண்ட் ஸோ யூ கெட் ஃபைனலி 2.79 m. So this is a molality of NaCl solution. This is the molality of NaCl solution. So final answer என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓகே what is the answer என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் 2.79 m. ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே அப்படிங்கிறத இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை திரும்ப பார்க்கலாம் அதை கொஸ்டின்லேருந்தே பார்க்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு the density of 3m solution of NaCl is 1.25 gram per ml. Calculate the molarity of the solution. நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 3 mole per liter ஓகே 3 mole per liter அப்படிங்கிற NaClோட கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மொலாரிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க NaClோட சொல்யூஷனோட டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.25 கிராம் பர் எம்எல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மொலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ மொலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ணணும் ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கிறோம் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 3 மோல்ஸ் பர் லிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொலாரிட்டியான ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் அதை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு NaCl சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் NaCl சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அதுக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி கண்டுபிடிச்சோம் மாஸ் ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு ஸோ இந்த ஃபார்முலாவில் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட் இதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகே என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு மாஸ் ஆஃப் சொல்யூட் ஃபஸ்ட்டு வேணும் அப்போது 3 மோல்ஸ் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குது NaCl 58.5 கிராமில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஓவரால் மாஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 175.5 கிராம்னு கிடைக்கும் ஸோ இதை எடுத்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1250 மைனஸ் 175.5 கிராம் கிடைக்கும் இதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 1074.5 கிராம் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ கெட் ஃபைனலி 2.79 m. ஸோ இது மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வேல்யூஸ் கொடுக்காம டென்சிட்டிலாம் கொடுத்துட்டு மொலாரிட்டி கொடுத்துட்டு அதை மொலாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சம் இது ஸோ இது இந்த மெத்தட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேறு வேல்யூஸ் கொடுத்தாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி ஓகே அடுத்த வீடியோஸில் ஓகே இனி வரக்கூடிய நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்